ராஜராஜன் தர்பார். யார் கேட்பது? சமூகத்தில், நாட்டில் நடக்கும் சில நிகழ்ச்சிகளை பற்றி என் மனதில் எழும் சில கேள்விகளை மக்கள் மன்றத்தில் பகிர்ந்து கொள்ளும் இந்த நிகழ்ச்சி. சென்னை இந்திரா நகர் பகுதியில் ஒரு மாதத்துக்கு முன்னால் பல காக்கைகள் அந்த பூங்காவை சுற்றி இறந்து கிடந்தன. ஒரு 20க்கும் மேற்பட்ட காகங்கள் திடீரென்று 1-2 நாட்களில். இதற்காக மாநகராட்சி அதுக்கு என்னென்னு பார்த்து டெஸ்ட்லாம் பண்ணாங்க. அதை பற்றி தே குட் நாட் ஃபைண்ட் எனி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இங்கேருந்து வெளியில் டெஸ்டிங் லேபார்ட்ரி, அதுவும் எங்கள் மத்திய பிரதேஷில் போபாலில் இருக்கிற கால்நடை மருத்துவ ரிசர்ச் சென்டருக்கு அனுப்பிச்சு, அதுக்கப்புறம் இப்போது ஒரு 2 நாள் முன்னாடி அதோட ரிசல்ட் வந்திருக்குது. அது என்ன சொல்கிறதுனா, இது பறவை காய்ச்சல்னால் இந்த காகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு 2 நாள் முன்னாடி வந்திருக்குது. அதாவது February 5th 6th அந்த வாக்கலாம். இப்போ என்னோடய கேள்வி என்னென்னா, இந்த மாதிரி இந்த ஒரு மாதம் ஒரு பறவை காய்ச்சல் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடித்தே 1 மாதம் ஆகி, அதுக்கப்புறம் மாநகராட்சி இதை சம்மந்தப்பட்ட சில அறிக்கைகளெல்லாம் விட்டுருக்குறாங்க. மக்கள் சேஃப்டாக இருக்கணும், இவங்களாம் இருக்கணும், இதை செய்யக்கூடாது, செய்யணும், அப்படி டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். இந்த 1 மாத காலத்தில் எக்கச்சக்கமாக அந்த காய்ச்சல் பரவி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இவ்வளோ தூரம் அதை தள்ளி போடுறது, ஒரு ஐடென்டிஃபிகேஷனே இந்த அளவுக்கு 1 மாதம் தள்ளினா அது பரவதுக்கு வாய்ப்பு இருக்குமா இல்லையா? ஆனால் அதை பற்றி யாரும் கவலைப்பட்டதாக தெரியல. நல்ல வேளையாக அது காய்ச்சல் பெருசாக பரவவில்லை. அதனால ஒருவேளை எல்லோரும் காப்பாற்றப்பட்டார்கள் என்று சொல்லலாம். 2வது கொஸ்டின், என்னோடய கேள்வியில் 2வது கேள்வி என்னென்னா, இது ஒரு டெஸ்டிங் லெபார்ட்ரி அப்படின்னு சொல்லும்போது, சென்னை ஒரு பெரிய மாநகரம். ஏன் நம்ம ஊரில் அதை பற்றி டெஸ்டிங் ஃபெசிலிட்டி ஏன் இல்லை? எதுக்கு இங்கேருந்து மத்திய பிரதேசில் இருக்கிற போபாலுக்கு அனுப்பிச்சு தான் அதை டெஸ்ட் பண்ணி பறவை காய்ச்சல் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் அங்கே தான் இருக்குதா? சவுத் இந்தியாவில் ஏன் எதுவும் இல்லை? அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா, நம்ம சென்னை, பெங்களூர், திருவனந்தபுரம், இல்லாமல் ஹைதராபாத், எங்கே வேணால் இருக்கலாம் இல்லையா? அதுவும் குறிப்பாக இப்போ பெரும்பாலான பறவை காட்சிகள் கேரளா மாநிலத்தில் தான் உருவாகிறது. அப்போ திருவனந்தபுரத்துலேயே அது மிச்சம் மினிமம் அந்த ஒரு டெஸ்டிங் லெபார்ட்ரி இருக்கணும் இல்லையா? இதெல்லாம் எதுவும் இல்லை. போபாலில் கொண்டு போய் வச்சுக்கிட்டு இந்த அளவுக்கு இருக்கிறது, அது எந்த வகையில் சரி என்று தெரியவில்லை. எல்லா துறைகளிலும் முன்னேறி கொண்டிருக்கிறது என்று சொல்லி கொண்டிருக்கிற மத்திய அரசும் மாநில அரசும் சரி, இந்த சின்ன விஷயத்தில் கூட அக்கறை காட்டாமல் இருப்பது மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது. யார் கேட்பது இவர்கள் செயல்களை? விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ராஜராஜன் வாசன், இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்.